திருநீற்று பச்சிலை நல்ல ஸ்மெல்லுங்க. நிறைய இந்த விதை மூலிமா நிறைய செடிகள்லாம் முளைக்குது. இது முகப்பருப்புக்கு இது இந்த இலையை அரைச்சி பூசி நம்ம முகப்பருலாம் வந்து போயிடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெட் டிசம்பர் ரெட் டிசம்பர் வந்து நிறைய இருக்குது நம்ம வீட்டில். இங்கே பாருங்கள், ஒரே செடி மூலயமா உற்பத்தி பண்ண ரெட் டிசம்பர் நம்ம தோட்டத்தை மாடி தோட்டத்தில் நிறையவே இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்வீட் லெமன் பழமாகவும் இருக்குது, பூக்களும் வருது, பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. எப்போவுமே இருக்குங்க இந்த ஸ்வீட் லெமனில். அப்படியே ஒரு பழத்தை அப்படியே சாப்பிட்லாம், எந்த ஒரு சாப்பிட முடியாத மாதிரிலாம் இல்லை. நெல்லி நெல்லி பாருங்கள், ரொம்ப காஞ்சி போயிருந்ததில்ல, எல்லாமே துளுக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஒரு கிளை மட்டும்தான் துளுக்கலை, காஞ்சி போயிருக்கு. மேலே கொஞ்சம் காய்ஞ்சி போயிருக்கு, மெட்டிலாம் வந்து துளுத்து வருது. காய் பிடிக்குது, வரல. இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது, ஆனால் வந்து இது வராது, உதிர்ந்துடும். ஜேட் பிளான்ட் பாருங்கள், வாஸ்து பிளான்ட் சொல்கிறாங்க. இதுவும் நம்ம வீட்டில் நிறைய உற்பத்தி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ளூ கலர் பூ பாருங்கள், இன்னும் அழகாக இருக்குது. கனகாமரம், ஊசி கனகாமரம் மாதிரி இருக்குது. இதெல்லாம் செம்பருத்திங்க. மேலே இருக்கிறதுல இந்த 4, அந்த பக்கம் ஒரு 4 இருக்குது. எல்லாமே செம்பருத்தி. பிங்க்கு, லைட் பிங்க்கு, ஒயிட்டு, ஆரஞ்சு. இங்கே பாருங்கள், சீத்தா ஒரு பிஞ்சு விட்டுருக்கு. ஏற்கனவே ஒரு காய் வந்தது, அது வந்து அணில் சாப்பிட்டுடுச்சு. 2-3 இருந்தது, இப்போ ஒரு பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த இலந்த பாருங்கள், பூ பிடிக்குது, காய் பிடிக்குது, அப்புறம் உதிர்ந்தது, அப்புறம் பூவிலேயே காஞ்சி போகுது. இல்லை, அடிக்கடிக்கு பூ பூக்குது, அடிக்கடிக்கு வந்து பிஞ்சு பிடிக்குது பாருங்கள், பிஞ்சு பிடிச்சிருக்கு. ஆனால் வந்து காய் வந்து பெருக்கலை, என்ன காரணம்னு தெரில. இந்த 200 லிட்டர்ஸ் வச்சுருக்கு. இதில் பாருங்கள், மாங்கொட்டை இருந்திருக்கு, அது பாருங்கள் 3-4 செடி வந்து முளைச்சிருக்கு. இவ்வளோ போட்டிருக்கு பாருங்கள், சைனீஸ் வைலட். இந்த செடி கிடைக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அழிஞ்சேங்க, எங்கே கிடைக்கும் சொல்லிட்டு. கடைசியில் நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே இது வந்து கிடச்சிச்சு. இதுலேருந்து நிறைய செடிகளை வந்து நான் உருவாக்கி வச்சுருக்கிறேன், நிறைய செடிகள். எங்கே பார்த்தாலும் சைனீஸ் வைலட் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே இது வந்து ஒரு கட்டிங்ஸ் மூலிமா வளர்க்குறதாங்க. ட்ரிம் பண்ணி விட்டோம்னா நிறைய பூக்கள் பூக்கும். அமர் நெல்லி ஒரே ஒரு கிழங்கு, ஒரு 4 கிழங்கு வந்து ஆன்லைனில் வாங்கினேன், அமேசான் தான் வாங்கினேன். பார்த்திங்கன்னா இது மூலிமா நிறைய செடிகள், இங்கே எங்கெங்கே கிழங்குகள் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகுதோ அந்த இடத்துலலாம் வந்து நிறைய கிழங்குகள் உற்பத்தி ஆகுதுங்க, கன்றுகள் உற்பத்தி ஆகுது. இதுவும் நம்ம வீட்டில் வந்து நிறைய இருக்குது. கட்டிங்ஸ் வச்ச மரம் மல்லி. இங்கே பாருங்கள், சில கட்டிங்ஸ் நல்லா வருது, சில கட்டிங்ஸ் போயிடுது. இதில் வந்து நல்லா பிடிச்சிருக்கு, நல்லா வளர்ந்துருக்கு. மஞ்சள் ஏற்கனவே நிறைய இருந்தது. மஞ்சள் ஒரு 1/2 கிலோவுக்கு நான் அறுவடை பண்ணியிருக்கேன். இதில் ஒரு கிழங்கு எப்படியோ விழுந்து மிஸ் ஆகிட்டுருக்கு நினைக்கிறேன். இப்போ வந்து முளைச்சி வந்திருக்கு பாருங்கள், ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இந்த கிழங்கு மூலிமா நிறைய வந்து இந்த பாட் ஃபுல்லாக இந்த மஞ்சள் வந்து வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பாக வரும்.